முத்தழகு பூமி 2 பேருமே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கோர்ட்டில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இந்த குழந்தை பூமியோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க முத்தழகு. இல்லை இல்லை, இதை ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பாக இந்த குழந்தை என்னோடது கிடையாது, நான் அஞ்சலியோடு சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருங்கள் பூமி, இது வந்து கோர்ட்டு, சும்மா இங்கே கத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னீங்க, இப்போ எடுத்தாச்சு. அதுவும் இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்கோம், அவங்க பார்த்து தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. சும்மா நீங்கள் இங்கே கத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. இல்லை, இதை என்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. அப்படியே முத்தழகு அழுதுகிட்டே இருக்காங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. அழுதுட்டு அங்கேருந்து அப்படியே கோர்ட்லேருந்து வெளியே போகிறாங்க. அஞ்சலி சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த அஞ்சலியோட சேர்ந்து வாழவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சாட்சி இருக்கோ அதை பொறுத்து தான் இங்கே தீர்ப்பே கிடைக்கும். நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறீங்க, இதெல்லாம் இங்கே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாங்க. இல்லை, ரீடெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. எத்தனை வாட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. சரி, இந்த ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு டைம் தரேன், ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வெளியே பூமி வராரு. வந்தோடனே எங்கே முத்தழகு இருக்க சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாரு. காணும், முத்தழகு எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரா. அதுக்குள்ளே அஞ்சலி ரெஜினா 2 பேருமே வெளியே வராங்க. என்ன கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவியா, நீ என் பொண்டாட்டியே கிடையாது புரியுதா, முத்தழகு மட்டும்தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. என்ன, ஏன் இப்படிலாம் பேசுகிற, எப்போவுமே நீ தான் என் மனசில் இருக்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமி போகிறாரு. அப்படியே குழந்தைய பார்க்குறாங்க. என்ன மீனாட்சி, நீ கோர்ட்டில் நிரூபிச்சிட்டல, இனிமேல் நீ தான் என் செல்லம், உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டாக்டர் வராங்க. என்ன டாக்டர், நீங்கள் நினச்சது நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பிளட் டெஸ்ட்டை மாற்றி முத்தழகையும் பூமியும் ஒன்று சேர்க்கலான்னு நினச்சிங்க, ஆனால் நான் நடுவில் புகுந்துட்டு அந்த பிளட்டை நான் மாற்றிட்டேன், இப்போ நான் நினச்சா மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, என்னையும் குற்றவாளி ஆக்கிட்டீங்க, என்னையும் கஷ்டப்படுத்திட்டீங்க, இப்போ முத்தழகு பூமி 2 பேரும் பிரிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பயங்கர கோவமாக போகிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் கிளம்புறாங்க, பேச்சு அவங்க அக்கா எல்லாருமே கிளம்புறாங்க. சரி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், மதியம் தான் எப்படி இருந்தாலும் தீர்ப்பு சொல்லுவாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே சூசன் ஓடி வராரு. என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ பதட்டமாக ஓடி வர அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு இல்லைம்மா, கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கம்மா, அந்த குழந்தை பூமியோடது தான் சொல்லிட்டாங்க மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பேச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. உட்கார் பேச்சு உட்கார், நீ சூசனி போய் தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. இல்லை, இப்படி ஆயிடுச்சு முத்தழகோட வாழ்க்கை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை தாங்கவே முடியும், முத்தழகால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. முத்தழகு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அவங்க அப்பா, அவங்க தம்பி எல்லாருமே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு, இல்லை கோர்ட்டில் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்கப்பா, இனிமேல் நான் அவரோட சேர்ந்து வாழ மாட்டேன்ப்பா, நான் தனியாக தான்ப்பா இனிமேல் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வராங்க முத்தழகோட சித்தி தம்பி 2 பேருமே வராங்க. வந்து கேட்குறாங்க. அப்போ சொன்னோடனே பயங்கரமாக கத்துறாங்க. என்னடி ஆச்சு, என்னாச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா என்ன, நான் விட மாட்டேன், போகிறேன், நான் போயிட்டு அந்த பேச்சை ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுட்டு வரேன், அப்படி நான் போய் இப்போ கேட்கல, இதோட உன்னால் அங்கே போய் வாழவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. முத்தழகு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அழாதம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு.